ஓம் ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் 79 விஜயதசமி திருநாள் பூஜை பாகம் 2. ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை. ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை. ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை. ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். நம்முடைய பண்டிகைகள் அனைத்துமே நமக்கு பலவிதமான நல்ல வரங்களையும் அனுக்கிரகங்களையும் பெற்றுத்தந்து நம்முடைய இல்லற வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்களை களைவதுடன் அவ்வப்போது நமக்கு தெய்வீகத்தில் ஒரு புத்துணர்ச்சியை தருவதற்காகவே அமைந்திருக்கின்றன. சமுதாய சூழ்நிலையே ஒட்டுமொத்தமாக அமைதி உடையதாய் விளங்கினால்தானே அனைவரும் நன்றாக வாழ முடியும். நம்முடைய மனம் சுயநலத்தை விட்டு விரிவடைந்து அனைத்து உயிரினங்களும் அனைத்து மக்களும் நல்லபடியாக வாழ வேண்டும், எந்த ஒரு நல்ல காரியத்தையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு வைராக்கியம் ஏற்பட உதவி புரிபவைதான் தெய்வீக வழிபாடுகளும் பூஜைகளும் ஆகும். நம்மை முழுமையான பயனுள்ள மனிதனாக ஆக்கிடவே அனைத்து இறை தொழுகை முறைகளும் ஆகும். அறிந்தோ அறியாமலோ வாழ்க்கையில் செய்கின்ற நல்லன அல்லாத செயல்களுக்கான விளைவுகளை ஏற்பதுதான் நியாயமானது. அவைதானே நமக்கு இன்பத் துன்பங்களாக அமைகின்றன. இத்தகைய அபூர்வமான பெறுதற்கரிய புத்துணர்ச்சியை தருவதாக அமைவதே விஜயதசமி எனப்படும் நவராத்திரியின் 10ஆம் நாள் பூஜையாகும். நவராத்திரி என்பது 9 தின வழிபாடுகளை குறித்தாலும் நவராத்திரியின் பூர்வாங்க பூஜையாக அமைவதே விஜயதசமி ஆகும். எத்தனையோ நற்காரியங்களில் பலவித தடங்கல்களினால் தாமதம் ஏற்படுவது உண்டு. உதாரணமாக, வீடு கட்ட துவங்கிய பிறகு பணப்பிரச்சனை, இடத்தில் வில்லங்கம், கோர்ட் வழக்குகள், கட்டுமான வேலைகளில் பலவித தடங்கல்கள், நன்கு நடைபெற வேண்டிய திருமணம் தாமதம் ஆகுதல், பணம் இருந்தாலும் எந்த தொழில் தொடங்குவது என திகைப்பு, தொடங்கிய தொழிலில் திகைத்து நிற்கின்ற சூழ்நிலை போன்றவை நன்முறையில் நடைபெற அமைந்திருப்பதே விஜயதசமி ஆகும். பிரபஞ்சத்தின் நல் வாழ்க்கையை எதிர்க்கின்ற அனைத்து அசுர சக்திகளையும் அம்பிகையே வென்று பிரபஞ்ச வாழ்க்கைக்கு வெற்றியை தேடித்தந்த விசேஷ தினமான விஜயதசமியானது எந்த கிழமையில் யோகத்தில் அமைந்தாலும் அது மகா விசேஷமானதாகவே விளங்குகிறது. இதற்கு விஜயதசமிக்கு உரித்தான எளிமையான பூஜை முறைகளை கடைபிடித்திட வேண்டும். அப்பொழுதுதான் காரிய தடங்கல்களை நீக்கும் விஜயதசமி தரும் நல்வர சக்திகளை நாம் பெற முடியும். நவராத்திரியின் 9 தினங்களிலும் அம்பிகை ஆனவள் சர்வேஸ்வரனுக்காக இரவு நேர பூஜையை மேற்கொள்கிறாள். அம்பிகையின் 9 தின பூஜைகளின் சக்திகளும் ஒன்றாக பரிணமித்து பூரணமடைகின்ற தினமே விஜயதசமி ஆகும். இன்றைக்கும் பல ஆலயங்களில் விஜயதசமி அன்று அம்பிகையோ ஈஸ்வரனோ தசமூல பானம் எய்கின்ற திருவிழா கொண்டாடப்படுகின்றது. நாட்டுக்கோட்டை பகுதியில் அம்பிகை பானம் எய்கின்ற விஜயதசமி அன்று அம்பு ஆடும் திருவிழா மிகவும் விமரிசையுடன் கொண்டாடப்படுகிறது. உற்சவ மூர்த்தியாய் பவனி வருகின்ற அம்பிகை 10 விதமான அம்புகளை வானத்தில் செலுத்திட அவை பூமியில் விழும்பொழுது தெய்வ பிரசாதமாக எடுத்து வைத்து கொண்டு வீட்டில் பல சந்ததிகளாக பல ஆண்டுகளாக வைத்து பூஜிக்கின்ற பாக்கியம் ஒரு சிலருக்குத்தான் கிட்டுகின்றது. விஜயதசமி அன்று இந்த பானத்தை எடுப்பதற்காக போட்டியிட்டு கொண்டு பக்தர்கள் முன் வருவார்கள். இதனுடைய உட்பொருள் என்னவெனில், நவராத்திரியின் 9 இரவுகளிலும் இறைவனை பூஜித்த அம்பிகை ஆனவள் தான் பெற்ற சக்தியை பரஞ்சோதியின் அணுத்துகள்களாக செலுத்தி விண்வெளி எங்குமே தம்முடைய தபோபலமும் தெய்வ சக்தியும் நிறுவுவதற்காக பானமென பொழியும் திருவிழாவாக அமைந்திருக்கின்றது.
விஜயதசமி அன்று அம்பிகை அல்லது சுவாமி பானம் எய்கின்ற தெய்வ திருப்படலத்தில் ஒரு வாழை மரத்தை நட்டு வைத்து அதனை பலரும் சரங்களினால் குத்தி நாரினை எடுத்து பிரசாதமாக வீட்டிற்கு எடுத்துச் செல்வார்கள். வாழை மரம் என்பது சந்ததி சந்ததியாய் தழைக்கின்ற தன்மையை குறிக்கின்றது. எவ்வாறு பூவை தொடுப்பதற்கு பட்டையிலிருந்து வாழை நாரை பிரிக்கின்றோமோ அதை போன்று தன்னுடைய உடல், பொருள், அங்கம், ஆவி அனைத்தையும் மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே தன்னையே அர்ப்பணித்துக் கொள்கின்ற வாழை மரத்தின் தியாக மனப்பான்மையை நாமும் பெறுகின்ற வகையில் அதனுடைய நாரை வீட்டிற்கு எடுத்துச் செல்கிறோம். அம்பிகை ஆனவள் எந்த ஒரு பொருளானது பிரபஞ்சத்தில் தன்னை பிறருக்காக அர்ப்பணித்துக் கொள்கின்றதோ அதன் மேல் தன்னுடைய ஆசியாகிய பேரன்பை செலுத்துகிறாள். அத்தகைய திவ்யமான வஸ்துக்களே வாழைமரம், மஞ்சள், எலுமிச்சைக்கனி, சந்தனம், நெருப்பு போன்ற பொருட்கள் அனைத்துமே. பிறருக்கு தியாகம் நிறைந்த வகையில் இறைப்பணிகளை புரிந்து பிரம்மானந்தம் கொள்கின்றன. எனவேதான் விஜயதசமி அன்று ஈஸ்வரி ஆனவள் தம் பூஜா பலன்கள் அனைத்தையும் ஜீவன்களின் மேன்மைக்காக அர்ப்பணிக்க வேண்டி அதற்கென வாழை மரத்தை தேர்ந்தெடுக்கின்றாள். எனவே முடிந்த வரையில் விஜயதசமி அன்று அம்பிகையும் ஆண்டவனும் தசமூல பானம் எய்கின்ற திருவிழாவை கண்டு களிக்கின்ற தெய்வ வாய்ப்பினை பெற்றிடுங்கள். தமிழகமெங்கும் ஆங்காங்கே இன்னும் சில இடங்களில், குறிப்பாக காரைக்குடி பகுதியில் இத்தகைய தெய்வ திருநிகழ்ச்சி இன்றும் நடைபெற்று வருகிறது. மேலும் விஜயதசமி அன்று குறைந்தது 10 தீர்த்தங்களுக்கு மேல் உள்ள ஆலயங்களில் நீராடி அம்பிகைக்கு மஞ்சள் காப்பிடுவதனால் பல் ஆண்டுகளாக தடைப்பட்டு வருகின்ற நற்காரியங்கள் இறை அருளால் நன்கு நிறைவேற வழிகிட்டும். ராமேஸ்வரம், திருவிடைமருதூர், காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் 10 தீர்த்தங்களுக்கு மேல் உள்ள திருக்கோயில்கள் உள்ளன. ஒரே ஆலயத்தில் 10 தீர்த்தங்கள் இல்லாவிடினும் ஒரே கிராமத்திலோ அல்லது நகரத்திலோ பல கோயில் தீர்த்தங்கள் பல இருப்பினும் சிறப்புடையதே. தசமி திதிக்குரிய தேவதைகள் வழிபட்ட திருத்தலங்களில் திருவாரூரும் காஞ்சிபுரமும் முக்கியமானவை. வாழை தல விருட்சமான திருக்கழுக்குன்றம் தலமும் தசமி பூஜைக்கு ஏற்றதே. 108 கோயில்களுக்கு மேல் உள்ள காஞ்சிபுரம் விஜயதசமி தரிசனத்திற்கு மிகவும் சிறப்புடையது. திரு அண்ணாமலையிலேயே ஸ்ரீல ஸ்ரீ லோபமாதா அகஸ்தியர் ஆசிரமம் அமைந்துள்ள பகுதிக்கு அருகே அபய மண்டபத்தில் இருந்து கிரிவல பாதையானது திரு அண்ணாமலை காஞ்சி சாலையுடன் இணைகின்ற இடத்திலிருந்து திரு அண்ணாமலையை நோக்கினால் 10 முகடுகள் ஒரே இடத்தில் தென்படும். இதுவே தசமுக தரிசனம் ஆகும். விஜயதசமி அன்று தசமுக தரிசனம் கண்டு அன்னதானம், ஆடைதானம், பொன்தானம், காலணி தானம், பழதானம், அகல் விளக்கு தானம், எண்ணெய் தானம், நாய்களுக்கு பொறை பிஸ்கட் அளிப்பது என அவரவர் வசதிக்கு ஏற்ப தங்களால் இயன்ற அளவு செய்திடில் தடைப்பட்ட நில விவகாரங்கள் இறை அருளால் தீர்வு பெற வழி கிட்டும். நாய் வழிபட்டு முக்தி அடைந்த தலமே திருச்சி அருகே உள்ள திருப்பராய்த்துறை. நாய்க்கு உணவிட்டதால் பலரும் முக்தி அடைந்த தலம் திரு அண்ணாமலை. விஜயதசமி அன்று தசாவதார மூர்த்திகள் எழுந்தருளியுள்ள தலங்களில் தாயாருக்கு மஞ்சள் வஸ்திரம் சார்த்தி வழிபடுவது மிகவும் சிறப்பானது. பெருமாள் ஆலயங்களில் தசாவதார மூர்த்திகள் விக்கிரகங்களாக எழுந்தருளி இருப்பது மிகவும் அரிது. பெரும்பாலும் ஆலய விமான பகுதிகளில் சென்னை திருநின்ற ஊர் போல சுதை ரூபங்களில்தான் தசாவதார மூர்த்திகளை காண இயலும். மேலும் விஜயதசமி அன்று காலையில் எழுந்தவுடன் நீராடி உடனடியாக
10 கலசங்களுக்கு மேல் உள்ள கோபுர தரிசனத்தை பெறுவது பெறற்கரிய பாக்கியம் ஆகும். தசாம்ய கலச தரிசனம் என்று ஒரு கோபுரத்தில் 10 கலசங்கள் இருப்பதான தரிசனம் சிறப்புடையது. இதனால் மனதிற்கு சாந்தமும் புது வைராக்கிய மனப்பான்மையும் இறையருளால் கிட்ட வழி கிட்டும். கோபுர தரிசனம் கோடிபாப நாசனம் என்பது தெய்வீக வாக்கு. மேலும் விஜயதசமி அன்று நின்ற கோலம், அமர்ந்த கோலம், பத்மாசன கோலம், முன்கால் மாறி நின்ற கோலம், நடன கோலம் என குறைந்தது 10 வகையான அம்பிகைகளின் தரிசனத்தை பெறுவது குடும்ப சண்டை தீரவும் மன அமைதியை பெறவும் இறை அருளால் வழி கிட்டும். வாழ்க்கையில் பட்டு உடைகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். காஞ்சி ஸ்ரீ பரமாச்சாரியால் போன்ற மகான்கள் எடுத்துரைத்தும் கூட இன்றும் திருமணங்களில் பட்டு புடவைகள்தான் சலசலக்கின்றன. செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் காரணமாக பட்டு புடவையை அணிய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தால் இதற்கு பரிகாரமாக, அதுவும் வாழ்க்கையில் பெறும் ஒரே ஒரு முறை பரிகாரமாக, தங்களிடம் உள்ள பட்டு ஆடைகளை விஜயதசமி அன்று மிகவும் வறிய நிலையில் உள்ள ஏழைகளுக்கு தானமாக அளித்திடுங்கள். தம்மை அழித்துக்கொண்டு பிறருக்கு ஆனந்தம் அளிக்கும் வகையிலே வாழும் பட்டுப்புழுக்களுக்கு இதனால் மோட்சம் கிட்டும். பட்டுப்புடவையை எவரும் அணியலாகாது என்றாலும் தானமாக அளிக்கின்ற பொழுது அதற்குரிய தான தர்ம தேவதைகள் அப்பட்டு புடவையில் உள்ள பாவ எண்ணங்களை தங்கள் உடலில் ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்றாட ஒருவேளை உணவிற்கே கஷ்டப்படும் ஒரு ஏழைக்கு இப்பட்டு புடவையை அளிக்கும் பொழுதுதான் இத்தகைய தெய்வீக பரிமாற்றம் ஏற்படுகிறதே தவிர பட்டுப்புடவையை அனைவருக்கும் தானம் அளிப்பதால் பரிகார முறைகள் அமைவதில்லை. பல் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பளிக்கும் பட்டுத் தொழில் நலிவு அடையாமல் இருக்க புது பட்டு புடவைகளை இறைவனுக்கு சார்த்துங்கள். இதனால் பட்டுப்புழுக்களுக்கு உடனடியாக மோட்சம் கிட்டும். விஜயதசமி அன்று வீட்டில் செய்ய வேண்டிய மிக எளிய பூஜையும் ஒன்று உண்டு. வீட்டில் தினந்தோறும் அல்லது செவ்வாய் வெள்ளி கிழமைகளிலாவது சாம்பிராணி தூபம் இட்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் வீட்டில் நிறைந்துள்ள சுற்றுப்புறங்களிலிருந்து வரும் பில்லி தோஷ திருஷ்டி போன்ற சூன்யங்கள் அண்டாது விலகும். வீட்டிற்கு வரும் நல்லன அல்லாத எண்ணங்களை கொண்டவர்களின் நம் வீட்டை பற்றிய எண்ணங்கள் கூட தோஷ கதிர்களாக மாறி குழந்தைகளுக்கு நோய் ஏற்படுதல், வீட்டில் பொருள்கள் உடைதல், காரண காரியங்கள் ஒன்றும் இல்லாது சிறு விஷயத்திற்கு கூட கணவன் மனைவியர் இடையே அபிப்பிராய பேதங்கள் ஏற்படுதல், சண்டைகள் ஏற்படுதல் போன்ற பாதிப்புகள் எழலாம். இவற்றை களைவதற்கான ஒரே எளிய வழி சாம்பிராணி தூபம் இடுதல் ஆகும். சித்தயோக நேரத்தில் தூபம் இடுவது சிறப்புடையதாகும். தசாங்கம் என்றால் 10 விதமான இயற்கை மூலிகை பொருட்கள் சேர்ந்த தூப பொருளாகும். இதனை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் குறிப்பாக சித்த யோக நேரத்தில் வீட்டில் சாம்பிராணி தூபமாக கண்டிப்பாக இட்டு வருதல் வேண்டும். ஏனென்றால் மூலிகைகளில்தாம் கலியுகத்தில் எந்த விதமான தோஷங்களையும் எளிதில் நீக்கக்கூடிய தெய்வீக சக்தியை அபரிதமாக பெற்றிருக்கின்றன. மேலும் நல்லெண்ணெய் தீபம் போன்று ஒவ்வொரு தீபமும் குறைந்தது 3 மணி நேரமாவது வீட்டில் ஏற்றப்பட்டால்தான் இத்தீப சக்தியால் பலவித தோஷங்கள் விலகுகின்றன. பூஜை மணி சப்தமும் வீட்டில் நிதமும் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யும் பொழுது ஒலிக்க வேண்டும். தசாங்க சாம்பிராணி தூப பூஜையை போல் தச அங்க பூஜை ஒன்றும் விஜயதசமி அன்று அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாகும். தச அங்கம் என்றால் நம் உடலில் உள்ள
முக்கியமான 10 விதமான அங்கங்களுக்கு தாமே பூஜை செய்து கொள்ளுதலாகும். தினசரி சந்தியாவந்தன பூஜையில் அங்கன்யாசம், கரன்யாசம் என்று இதனை குறிப்பிடுகிறார்கள். இது அங்க சுத்தியாக மலர்ந்து ஆத்ம பூஜையின் ஓர் அங்கமாகிறது. மேலும் பல மூர்த்திகளின் ஏக தரிசனம் ஒவ்வொரு தசமியிலும், குறிப்பாக விஜயதசமி அன்று 10 லிங்கங்களுக்கு மேல் உள்ள ஏக சிருஷ்டி லிங்க தரிசனத்தை பெறுதல் விசேஷம். அதாவது ஒரே இடத்தில் இருந்து வணங்கிடில் அங்கு 10 லிங்கங்களுக்கு மேலான தரிசனம் கிட்டுவதே. கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் ஸ்ரீராமர் பூஜித்த 108 லிங்கங்களை ஒரே இடத்தில் தரிசிக்கலாம். ஒரே பார்வையில் சர்வமூர்த்தி தரிசனம் பெறுகின்ற வகையில் 108 லிங்கங்கள் அமைந்திருப்பதால் லிங்கங்களுக்கு எண்ணெய் காப்பிட்டு சந்தனம் அரைத்து இடுதல் மிகவும் சிறப்பான வழிபாடாகும். விஜயதசமி தரிசனத்திற்கு ஏற்ற லிங்க தரிசன பூஜையாகும். இதனால் மனைவியையோ தாயையோ தந்தையையோ இழந்து வாடுவோருக்கு சாந்தமும் நல்வழியும் இறையருளால் பெற வழி கிட்டும். குறிப்பாக பெற்றோர்கள் இன்மையால், தக்க பெரியோர்கள் இல்லாமையால், திருமணம், கல்வி, வேலைவாய்ப்பு இல்லாது வாடுவோர்க்கு விஜயதசமி அன்று 108 லிங்க வழிபாடு தக்க நல்வழியை தரும். இவ்வகையில் வாடுகின்ற பிறருக்காகவும் இவ்வழிபாட்டை அனைவரும் மேற்கொள்ளலாம். சென்னை திருவொற்றியூர் கோயிலில் உள்ள 27 நட்சத்திர லிங்கங்கள், திருவிடைமருதூரில் உள்ள 27 நட்சத்திர லிங்கங்கள், காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள 100கணக்கான லிங்கங்கள், ராமேஸ்வரத்தில் உள்ள 11 ஏகாதச ருத்ரமூர்த்தி லிங்கங்கள், தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள லிங்கங்களும் விஜயதசமி அன்று தரிசிப்பதற்கு சிறந்தவையாகும். மேலும் நாகை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் பொறையாறு, சங்கரம் பந்தல் ஆகிய ஊர்களுக்கு இடையில் எடுத்துக்கட்டி சாத்தனூர் உள்ளது. அங்கு தர்மசாஸ்தாவே கோயில் கட்டி பூஜித்த விநாயகர் உள்ளார். அக்கோயிலுக்கு தென்புறம் மிக பழமையான வன்னிமரம் உள்ளது. விஜயதசமி அன்று விநாயகரை வணங்கி இந்த வன்னி மரத்தை 108 முறைக்கு குறையாமல் வலம் வந்து வணங்கி பெரிய கொத்துக்கடலை கலந்த அன்னதானம் செய்து நல் நினைவோடு இல்லம் திரும்பிடில் பொருளுதவி, பண உதவி, நில புலன்களால் வரவேண்டிய நியாயமான தீர்ப்புகள் இறை அருளால் வீட்டை தேடி வர வழிகிட்டும் அற்புதமான வழிபாடாகும். குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீல ஸ்ரீ வெங்கடராம சுவாமிகள் அவர்கள் இவ்வாறான பல அரிய விஷயங்களையும் பூஜை முறைகளையும் கலியுகத்தில் நமக்காக பல ஆண்டுகளாக அருளி வருகிறார்கள். நன்றி. ஸ்ரீ அகஸ்திய விஜயம் எனும் புனித மாத இதழ் 1998 ஆண்டு அக்டோபர் மாதம் மற்றும் அமுத தாரைகள் பாகம் 7. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம்.